கண்டுபிடிச்சிங்களா? பாருங்க கிட்ட பாக்குறேங்க. நல்லா இருக்குங்கய்யா. பட்டை கலப்பது ஐயா, உங்க பாருங்க. வீடியோ வந்து வீடியோ உங்க வீடியோ சரியா இல்லைங்கய்யா, கிளியரா இல்ல. இன்னைக்கு கிளியரன்ஸ் வரல முகங்கள்லாம். இப்போ இல்லையா, அது நெட் வந்து டேட்டா வந்து ஸ்லோவா இருக்குன்னு நினைக்கிறேன். இப்ப சரியா இருக்குங்க. இப்ப சரியா இருக்கா? சரியா இருக்குங்க. இப்ப கரெக்டா இருக்கு. பாருங்க, எல்லாரும் இது செஞ்சிருங்க. நாளை எல்லாரும் டியூரசெல் பேட்டரி எல்லாம் வாங்கிருங்க. எல்லாரும் நீங்க செய்யுங்க. கரும்புத்தம்ம தயாளன் ஒண்ணு 2 வாங்க செய்யுங்க. சரிங்கய்யா, செய்யறையா, வாங்கி நாளைக்கு. ஆமா, அந்த படமெல்லாம் பாத்தீங்களா? சுமார் டியூரசெல் வாங்குங்க, அவ்வளவுதான். அது உடனே செய்யுங்க. அது 50 ரூபா செலவு உடனே செஞ்சு காட்டுங்க. அது ஒரு இடம் தண்ணியில போட்டு காட்டுங்க. தண்ணியில போட்டாலும் எரிஞ்சிட்டே இருக்கும். இதுதான் அட்வான்ஸ்டு. இது விண்வெளியிலவே குடியிருப்பதற்காகவும் கண்டுபிடிக்கப்பட்டது. புரியுதுங்களா? இதுக்கு கட்டாயம் நோபல் பரிசு இன்னும் 10 வருஷத்துல நோபல் பரிசு கிடைச்சிடும். 10 வருஷத்துக்குள் நோபல் பரிசு கிடைக்கும். ஏன்னா இது யாரும் ஆமா, இது அடிப்படையில் அணுக்கரு சிதைவுன்னு சொல்லுவாங்க. அணுக்கரு சிதைவு விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆனா இது வரைக்கும் யாரும் நிரூபிக்கல. அது கணக்கில் தான் நிரூபிச்சிருக்காங்க, தவிர யாரும் செஞ்சு ஒரு எல்இடி கூட எரிச்சு காட்டல. இப்ப நான் வந்து இது வந்து 100 நாள் 200 நாள் 300 நாள் எரிச்சு காட்டிருக்கேன். தண்ணியில போட்டா எந்த பேட்டரி செத்து தான் போகும். ஆனா தண்ணியில போட்டா சாகாது. ஏன்னா இதுல எலக்ட்ரானே கிடையாது. என்ன கிடையாது? எலக்ட்ரானே கிடையாது. எலக்ட்ரானே கிடையாது. எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். எலக்ட்ரான் கிடையாது, புரோட்டானும் நியூட்ரான் மட்டும்தான் இருக்கு. அதுதான் உண்மையான விஷயம். உண்மையாலுமே நம்ம உடம்பு புரோட்டான், நியூட்ரான் இதுலதான் கட்டப்பட்டு இருக்கிறது. அப்ப நம்ம உடம்பு இயற்கை சக்தியில இயங்குது. அதுக்கு கார்பன் தேவை. இந்த கார்பன் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். இந்த இதுக்குள்ள வச்சிருக்க கார்பன் வந்து எதுல போட்டாலும் தன்னை மாத்திக்கிட்டே போகும், உருவத்தை மாத்திக்கிட்டே போகும். யாருமே நம்ப முடியாது. இது வரைக்கும் யாரும் இதை பத்தி நான் தான் முதல்ல சொல்றேன். ஏன்னா இது வச்சிருக்க இந்த கார்பன் வந்து இயற்கை கண்டுபிடிச்ச கிராஃபைட். அது ஒரு வைரம் மாதிரி. அப்புறம் தேன் கூட அமைப்பில் இருக்கும். அதனால என்ன பண்ணுதுன்னா, தண்ணியிலிருந்து நியூட்ரான் எடுத்துக்கும். காத்துல இருந்து நியூட்ரான் எடுத்துக்கும். விண்வெளிக்கு போச்சுன்னா விண்வெளி பூரா நியூட்ரான் நிறைஞ்சிருக்குது, அதுல இருந்து எடுத்துக்கும். எப்படி சூரியன்ல போனாலும் எடுக்கும், எதுக்குள்ள போனாலும் எடுக்கும். இது தடுப்பா இருக்கும். மின்சாரத்தை கட்டுப்படுத்தும், வெப்பத்தை கட்டுப்படுத்தும், கதிர்வீச்சை கட்டுப்படுத்தும், உள்ளிருந்து உறிஞ்சிக்கும், எல்லாம் பண்ணிட்டே இருக்கு. எங்க போனாலும் இது மாறிக்கிட்டே போகும். அதான் நம்ம உடம்பு எப்படி மாறுதோ அதே மாதிரி இதுவும் மாறிக்கும். இதுதான் கண்டுபிடிப்பு. இதுவும் சாகாத இது அடிப்படை. இப்ப வந்து ஒரு சாம்பிள் செஞ்சிருக்கேன் சின்னதா. 6 நாள்ல செத்து போக வேண்டிய பேட்டரியை, சாதா மின்கலத்தை நான் 150 நாள் 200 நாள் கொண்டு வந்து. பச்சை லைட் வச்சுட்டீங்கன்னா 250 நாள் போகும். இந்த வெள்ளை லைட் வச்சுட்டோம்னா 120 நாள் போகும். பாரு என்ன வாங்குது பாருங்க. இதை கிராஃபைட் வச்ச உடனே இது நியூக்ளியர் பேட்டரியே மாறிடும். அதாவது கெமிக்கல் பேட்டரி. ஆனால் அணு மின்சாரமா மாறுது. அதாவது வேதி மின்சாரம் 6 நாள் செத்து போயிடும். ஆனால் இது அணு மின்சாரமா மாறிடும். ஒட்டை வச்ச உடனே அடுத்த வினாடி அணு மின்சாரமா மாறிடும். இது சாதாரண எலக்ட்ரானிக் படிச்சவங்க, இது எலக்ட்ரானிக் பிஹெச்டி பண்ணவங்க, எலக்ட்ரானிக்ல படிச்சிருவங்க, எலக்ட்ரானிக் நோபல் பரிசு வாங்கணுமுக்கு இது புரியாது. எலக்ட்ரானிக்ல நோபல் பரிசு, இதுல எலக்ட்ரானிக் துறையில நோபல் பரிசு. என்னது நோபல் பரிசு? அவங்களுக்கு இது தெரியாது. ஆனா இது வந்து எலக்ட்ரானிக் கிடையாது. முழுக்க நியூட்ரானிக். எலக்ட்ரானிக் கிடையாது. நியூட்ரானிக் அண்ட் புரோட்டானிக் இதுலதான் வேலை செய்யுது. இது இயற்கையில் இருக்கிற முறை தான். இது இயற்கையில் இருக்கிற முறை தான். இது வந்து இப்பதான் கண்டுபிடிக்கப்பட்டது. இப்ப கண்டுபிடிச்சு நான் இது எரிச்சிட்டு இருக்கிறேன். 2வது தண்ணிக்குள்ள போட்டாலும் சாகாது, வெப்பம் வராது, சூடு வராது. IR² ஆர்லாஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வெப்பம் வராது, உராய்வு வர ஒண்ணும் வராது. இது வந்து புரோட்டான்ல வேலை செய்யறதுனால இது தண்ணிக்குள்ளேயே வேலை செய்யும், சூரியன்லயே வேலை செய்யும், வெப்பத்திலேயே வேலை செய்யும், பனிக்கட்டிலே. சூரியனுக்குள்ள போனாலும் இது சாகாது. சூரியன் எவ்வளவு 15 லட்சம் கோடியே டிகிரி வெப்பம் இருக்கு. அதுல போனாலும் அது வேலை செய்யும், சாவாது. ஏன்னா அதுக்கு அந்த மாதிரி சீல்டு ஆகிட்டே இருக்குது. இது வந்து அடிக்கடி இந்த ஃபண்டமெண்டல் பார்ட்டிகிள் ஆனது. ஹிக் போசான் சொல்லுவாங்க. ஹிக் போசான், W போசான், Z போசான், H போசான் சொல்லக்கூடிய அதுல ஆனது. சரி இருக்கட்டும், அதை காட்டுறேன் இது. சரியா? எப்பொருள் யார் யாரு கேட்டு அப்புறம் காண்பது. இன்னைக்கு என்னமா பண்ணீங்க? நீங்க ஐயா சாப்பிட்டது சொல்றீங்களா? ஐயா சாப்பிட்டது கேக்குறீங்களா? நீ நீர்பயிற்சி தானே பண்றீங்க. இன்னைக்கு தானே உங்களுக்கு 48 மணி நேரம் முடிஞ்சு கொஞ்சம் கீரை கடைசல் போட்டு கொஞ்சம் அரிசி சோறு போட்டு சாப்பிட சொன்னேன். சாப்பிட்டீங்களா? அரிசி சோறு போடல ஐயா, சாப்பிட பிடிக்கல ஐயா. நான் பிரெட் 2 துண்டு வச்சுட்டேன் ஐயா, ரொட்டி துண்டு. அருமை
அருமையா இருக்கு. சாப்பிட்டு நல்லா இருந்துச்சா? உப்பு, நல்லா புளி, காரம்லாம் இருந்ததா? நல்லா இருந்தது. புளியெல்லாம் என்னென்ன போட்டு ஆ சமைச்சு எப்படி கடைஞ்சிக்க சொல்லுங்க. என்ன மாதிரி கடைஞ்சிக்க அதை சொல்லுங்க எனக்கு. நான் வெங்காயம், தக்காளி, பூண்டெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு, மிளகா 1 போட்டு கடைஞ்சிட்டேன் ஐயா. கொஞ்சமா புளி போட்டு, உப்பு போட்டு கடைஞ்சிட்டேன். சரி. அவ்வளோதான். பிரெட் ம். துண்டு ஃப்ரை பண்ணிட்டு ம். வச்சு சாப்பிட்டுட்டேன் ஐயா. திருப்தியா மேல இருந்ததா? லெமன் புழிஞ்சுக்கிட்டேன். மேல ஆ, லெமன் புழிஞ்சுக்கிட்டேன். அருமை அதுக்கு அருமை மேல அருமை. சாப்பிட முடியல ஐயா. சாப்பாடுலாம் பிடிக்கல. சாதம், தோசைலாம் எனக்கு பிடிக்கல இப்போ. உடம்பு உங்களுக்கு பிடிக்கல, உடம்பு ஆ, வேண்டான்னு சொல்லுது. என்னது? அதான் பிடிக்கல. உடம்பு வேண்டாம்னு சாப்பிட சொல்லு. பிடிக்கல. உடம்பு வேண்டாம்னு சொல்லுது. அதான் விஷயமே. சரி. ஆமாங்கய்யா. நீங்க வலிந்து திருச்சீங்கன்னா மரணம் நிச்சயம். ம். 2வது, நீங்க 13 ஆண்டுகளாக சாம்பல் நிறத்துல ம். சிறுநீர் போயிருக்காங்க தயாளன். ம். ம். சாம்பல் நிற அப்படிங்களாயா? சிறுநீர் வந்து இவர் ம். 13 ஆண்டுகளா படிக்கல கிடக்குறாங்க. எத்தனை ஆண்டா? ம். 13 13 ஆண்டுகள். ருமாட்டிக் ஆர்த்தடிஸ்ங்க. மொத்தமே எல்லாம் அது எப்படி எப்படி சுருங்கி போச்சுன்னா, இந்த எப்படின்னா கோணப்புடிங்க சுருங்கி போச்சுல்ல, அந்த மாதிரி கோணப்புடிங்க மாதிரி சுருங்கிடுச்சு உடம்பே. ம். மூட்டுங்கள்லாம். சரிங்க. உடம்பு வந்து எல் மாதிரி வளைஞ்சிருச்சுங்க. எப்படி டா மாதிரி வளைஞ்சு நிமிரவே ஆ. அவங்களால முடியாது. ம். ஆ. இதுக்கு பேர் இப்ப ருமாட்டிக். அது எப்படிங்க? ஆ, இப்ப ஓரளவுக்கு பரவாயில்லைங்கய்யா. எல்லாம் ம். கிட்டத்தட்ட 50 விழுக்காடு நல்லா ஆயிடுச்சுங்க. சரி சரிங்கய்யா. 10 நாள்ல. 13 வருஷம் எங்க, ஆமாங்கய்யா. 10 நாள் அங்க. 13 வருஷம் எங்க, 10 நாள் எங்க. ஆமாங்கய்யா. மக்களுக்கு தெரிய மாட்டேங்குது என்ன. அது தெரியணுங்கிற அவசியம் இல்ல. நம்ம வீடியோ போயிட்டு இருக்குல்ல, பயம் வந்துருங்க எல்லாத்துக்கும். என்னடா ஆமா. சொல்றானே தெரியாது. ம். ஆமாய்யா. சரி, இவங்கள ஒரு ஆண்டுக்கு வராங்கய்யா. இவங்க 12 ஆண்டு மாணவர். இவங்கள பாரு, இந்த பிறைநுதல் அவங்க பாண்டிச்சேரி. சரி. அவங்க ஒரு 12 சரிங்கய்யா. ஆண்டு மாணவர். கலைநிலாவும் 12 ஆண்டு மாணவர். அவங்கள வருடத்துக்கு ஒருக்கா கட்டணம் கட்டுறவங்க. சரி சரிங்கய்யா. இந்த மாதிரி 6 பேர் வந்துட்டாங்க. இன்னும் ஒரு 3 4 5 பேர் தான் இருக்கு. இனிமேல் அப்புறம் அதுக்கப்புறம் யாரையும் சேர்த்த மாட்டேன் நான். இப்ப சரிங்க. சேர்றவங்க நானும் மட்டும்தான். கட்டிடுறேன் இந்த வருஷத்துக்குள்ள. அதாவது இப்ப சேர்றவங்க மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் சேர்த்து என்ன பண்ண போறேன், இந்த 12 பேர்த்த தான் இந்த மாடலை வச்சுக்க போறேன். மாடலை வச்சு சரிங்க. உலகெங்கும் இது அழைப்பு வரப்போகுது. இவங்க தான் வந்து மாடல். புரியுதுங்களா? சரிங்க. இவங்க சொல்லி இந்த 12 மாடல் இருந்தா போதுமா? ஒரு மாடல் இருந்தாவே பெரிய விஷயம். இது எவல்யூஷன் சேஞ்சஸ் ஆயிருங்க. இவங்க சாகவே மாட்டாங்க. ஆமாங்கய்யா. இவங்க சாகவே மாட்டாங்க. ஏன்னா உடம்பு வந்து உணவை எதிர்க்க ஆரம்பிச்சுட்டாவே இந்த உடம்பு வந்து ஆற்றல்ல வாழுது 7ஆம் அறிவு நோக்கி நகர்றாங்க. ஆமாங்க ஆமாய்யா. ஐயா. சாப்பிட பிடிக்கல ஐயா. வெறும் அப்புறம் இது என்ன எலுமிச்சை சாறே போதுமானதா இருக்கு. கொஞ்சம் கேரா இருந்தா சாப்பிட்டு சரியா போயிடுது. அவ்வளவுதான். ஆமா. அப்ப இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா, எப்ப ம். மலச்சிக்கல் வருது, எப்ப வாந்தி ம். வருதுன்னு கவனிச்சுட்டே இருக்கணும். எப்ப வாந்தி வருது, ம். எப்ப நாக்கு ம். கசப்படிக்குது அப்படின்னு கவனிச்சுட்டே ம். வரணும். என்னது? ம். ஆமாங்கய்யா. ஏன்னா இது உங்களுக்கு சாப்பிட நைட்ரஜன். பிடிக்கல ஐயா. ம். இதை கவனிக்க, இதை திருப்பி சொல்லுங்க. எப்ப கசப்பு வருது, ம். எப்ப வாந்தி ம். வருதுன்னு கவனிக்க வேண்டும். என்னது? திருப்பி சொல்லுங்க. ம். ம். எப்ப வாந்தி எப்ப வருது, எப்ப கசப்பு வருது வாய். இன்னைக்கு வாந்தி வரா மாதிரியே இருந்தது ஐயா. அந்த கீரையை முழுசா தின்ன முடியல. கொஞ்சம் நிறுத்திட்டேன் நான். சரி. அப்ப ம். நாளை மறுபடியும் ம். என்ன பண்றீங்க? 48 மணி நேரம் ம். போடுங்க. அப்ப போட்டா ஒரு வாந்தி வரும். கசப்பா, மஞ்சளா, ம். கருப்பா, ஆமா. மஞ்சளாவோ, பித்தமாவோ, ம். நீலமாவோ பல ம். வண்ணத்துல வாந்தி வரணும். அப்படி வாந்தி ம். வந்துடுச்சுன்னா உங்க உங்க கருமமே ம். தொலைஞ்சிரும். பாதி கருமம் போயிடும். அப்ப இந்த வாந்தி வராம தான் இருக்கு ஐயா இப்போ. விட்டுருங்க. அது நீர்லயே போடுங்க. வாந்தி பட்டாரம் அடிச்சு தூக்கும் பாருங்க. பச்சையா வெளியே வரும். அதை படம் எடுத்துருங்க. அந்த வாந்தி வர்றப்ப படம் எடுங்க. வாந்தி வர்றப்ப படம் எடுங்க. நாளைக்கு சிறுநீர் என்ன பண்றீங்கன்னா, அந்த சிறுநீர் தான் கண்ணாடியே மாறிடுது இல்ல. எனக்கு இப்பதான் புரியுது. அந்த மாதிரி இதுல கிரானிக் டிசீஸ் நீண்ட காலம் இருக்கிறதுக்கு உடம்பு விஷமாறி எய்ட்ஸ் மாதிரி கன்வெர்ட் ஆயிருங்க. எய்ட்ஸ்ங்கிறது வேற ஒண்ணும் இல்லைங்க. எய்ட்ஸ்ங்கிறது எதிர்பார்த்தல் இல்லாதது என்று பொருள். எய்ட்ஸ்னா தப்பா நினைச்சுக்க வேண்டாம். எய்ட்ஸ்னா ஏதோ ஆணோட சேருதல், ஆண் வந்து பெண்ணோட சேருதல் அடிப்படை தவறு. அடிப்படை தவறு. இது வேற. யாருக்குள்ள குறுக்கால சத்தம் வருது? யாருது? அங்க கம்பெனி வேலையா? சரி சரி இருக்குது. சரி, இப்ப சரியா போச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பக்கத்தால யாராவது இருந்தா குறைச்சிக்கல. சரி, இப்போ அப்ப நீங்க வந்து முன்னேறிட்டு வர்றீங்க. இந்த குதிங்கால் வலி இப்ப இன்னைக்கு குதிங்கால் வலி அந்த அப்படி எடுக்கிறப்ப தினமும் எனக்கு என்ன பண்றீங்கன்னா, நேற்று பேசுனவா 2 நிமிஷம் பேசி இங்க வலி இருக்குது இங்க குறை. அப்ப என்ன சொல்லி நாளைக்கு என்ன பண்றீங்கன்னா, எங்கெங்க முன்னேற்றம் இருக்குது அப்படி போடுங்க. இந்த கையில வலி இருந்தது இப்ப இல்ல, முட்டியில வலி இருந்தது இப்ப இல்ல, இருக்குது அப்படிங்கறது எல்லா பாகத்தையும் சொல்லுங்க. உங்க உடல்ல எங்கெங்க ஜாயிண்ட் இருக்கோ அதெல்லாம் சொல்லுங்க. தொடக்கி கீழே, தொடக்கி கீழே, முட்டிக்கு கீழே என்னென்ன ஜாயிண்ட் சொல்லுங்க. அப்புறம் மேல வந்து முழங்கால் இருந்து கை, அப்புறம் தலை. அதுதான். நம்ம மற்ற உறுப்புலாம் தேவையில்லை. மற்ற உறுப்பெல்லாம் காட்ட வேண்டாம். சரியா?
சரிங்க. கை நல்லா இயங்குது, கால் நல்லா இயங்குது. முட்டிக்கு கீழே படம் எடுத்துருங்க. அதே மாதிரி தோல் இருந்து கையில நீட்டி காட்டுங்க. அப்புறம் நம்ம கையை விரிச்சு காட்டுறது, கைய மடக்கிறது, கையை முறுக்கிறது, திருகுறது எல்லாம் பண்ணி காட்டுங்க. புரியுதா? சரிங்க. சொல்லும் பொழுது இந்த 10 நாளைக்கு முன்ன நான் வந்து 13 வருஷமா துன்பப்பட்டேன். இப்ப 10 நாளா எனக்கு வந்து உடம்பு வந்து வலுவழுப்பு உண்டாக்கிட்டு வர்றேன். இதுதான் நீர் மருத்துவம். இது பரிணாமத்துல போகுதுங்க. இது என்ன பெரிய மருந்து மாத்திரை எல்லாம் கிடையாது. இதெல்லாம் வந்து பலாயிரம் ஆண்டா இருந்தது, விட்டு போச்சு. இந்த கலையை வந்து நான் சொல்லி கொடுக்காம நான் சாக மாட்டேன்னு சொல்லி வெங்கடேசன் சொன்னார். நல்ல வேளை நான் கத்துக்கிட்டேன். நானு அதே மாதிரி 4ஆம் 5ஆம் நிலைக்கு போக மாட்டேன். 4ஆம் நிலை உலகம் பூரா உலகம் ஏற்றுக்கொள்ளாத வரைக்கும் நான் 5, 6, 7 ஆராய்ச்சி பண்ண மாட்டேன். நானும் ஆராய்ச்சி பண்ண போறதில்ல. ஒரு கோடிக்கணக்கான பேர் இது கற்றுக்கொள்ளாத வரைக்கும் நான் ஒன்னும் செய்ய 25 வருஷம் போராடிட்டு இருக்கிறேன். இனிதான் அந்த இயேசுநாதருக்கு 12 மாணவர் வந்த மாதிரி வரப்போறோம். சரி, இந்த 12வது இந்த 19வது பாடத்தை மீண்டும் எடுங்க. 19வது பாடம் உங்க முகத்தை காட்டுங்க. கலைநிலா எல்லாத்துக்கும் புனைப்பெயர் வைக்கப்படும். தயாளன் கூட ஒரு புனைப்பெயர் வச்சு விட்டுறலாம். எல்லாத்துக்கும் புனைப்பெயர் வச்சிடலாம். வள்ளுவர் படம் போட்டிருக்கிறீங்க. சரி, எல்லாத்துக்கும் புனைப்பெயர் தான். ஆமா, நம்ம மாணவர்களுக்கு புனைப்பெயர் வச்சிடலாம். அந்த பேர்ல யாரும் இருக்க தேவையில்ல. உங்க சொந்த பேரு இந்த புனைப்பெயர் வச்சு விட்டுறலாம். உங்க பேர் சொல்லுங்க. பிறைநுதல் ஐயா சொல்லுங்க. பிறை 19வது பாடமா? எடுத்து படிங்க. 19வது பல முறை படிச்சா மண்டையில இருக்கும். ஆனா அது எவல்யூஷன் சயின்ஸ், பரிணாமத்தை எடுத்து படிங்க. உயிர் என்பது ஒரு சக்தி, அந்த ஆற்றல் என்பதை படிங்க. 19வது பாடத்தை படிங்க. பேஜ் 140. பேஜ் நம்ம பக்கத்து 143 எடுத்துக்கங்க. வாழ்க்கையின் தத்துவம். சி.எஸ். பிள்ளை. உயிர் என்பது ஒரு சக்தி. உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத போது சாவு ஏற்படுகிறது. வாழ்க்கையின் தராதரம் உடலின் நிலைமையை பொறுத்தது. நம் உடலின் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் இயற்கையை புரிந்து கொண்டு அதை நாம் தடுக்காமல் இருக்க வேண்டும். சரி, உடல் உயிரை காப்பாற்றி வைத்துக் கொள்ளுமாறு நாம் பார்த்து கொள்ள வேண்டும். நம் உடல் நமது சொந்த டாக்டராக. ஒரு நிமிஷம், இங்க இவரது கலைநிலை உங்க படமும் தெரியல, ஒண்ணும் தெரியல, எங்கேயோ வெள்ளை சேவரு காட்டிட்டு இருக்கிறீங்க. இருங்க, செல்ல வச்சு நான் புக்க பாத்துட்டு இருக்கேன். சரி, பரவாயில்ல. அது முன்னாடி வச்சிருங்க. நான் வச்சிருக்கேன் பாருங்க. நான் என்ன பண்ணிருக்கிறேன், ஏதாவது ஆட்ராசிங்க பாருங்க. ஒண்ணும் இல்ல, சும்மாண்ட ஒரு நாற்காலி போட்டு எதுக்கால ஒரு சின்ன நாற்காலி வச்சுட்டேன். சரி வச்சு பாரு, எங்கேயோ போயிட்டு இருக்குது உங்களுது. இப்ப பாருங்க, இப்ப தெரியுதுங்களா? தெரியல. நேரம் நிமித்துங்க. வரும் பொழுது அது சரியா உட்கார்ந்துக்கணுங்க. எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது? நான் அடுத்த தடவை வந்தேன் வகுப்பு சேர்க்க மாட்டேன். ஒழுங்கா உட்கார்ந்து பாருங்க. உங்க மூஞ்சி தெரியும். முதல்ல அந்த கேமரால உங்க மூஞ்சி தெரியுதான்னு பாருங்க. தெரியுது ஐயா. நீங்க தெரியுதுங்க, என் மூஞ்சி தெரியுது ஐயா. உங்க மூஞ்சி எனக்கு தெரிய மாட்டேதான் சொல்லிட்டு இருக்கிறேன். பாருங்க, ஒன்னும் தெரியல. நீங்க ஒண்ணும் தெரியலன்றீங்க. இருக்கிறதான்னு சொல்றேன். என்ற மூஞ்சி சாதாரணமா பின்னாட பாடம் கிட எல்லாம் தெரியுது. ஒவ்வொரு தடையும் உங்களை சரி பண்றதுக்கு எனக்கு 10 நிமிஷம் ஆகி போகுது. வரும்போது ஒழுங்கு உட்கார தெரியாதா? அது சரியா வைக்கணும், சரியா வைக்கணும். எத்தனை தடவை சொல்றேன். உட்கார் டக்குன்னு வச்சுட்டு படம் நீ பாக்கணும். அதுல உங்க மூஞ்சி தெரியுதான்னு பாக்கணும். தெரிஞ்சதுன்னு அதுக்கு தகுந்த மாதிரி உட்காரணும். சும்மா என்னைய கேட்டிருந்தா நேரமா இல்லைங்க வகுப்பு. 20 நிமிஷத்துக்கு மேல வருஷ கணக்கு நீ பேசணும். இது இப்படித்தான் இருக்கணும் எப்பவுமே. இந்த கையை நீட்டுங்க, கை இப்படி ஆட்டுங்க. புத்தகத்தை கீழே வச்சு கை இப்படி பண்ணுங்க. தெரியுதுங்களா ஐயா? இப்ப தெரியுது. கையை அப்படி பிசைங்க பாக்கலாம். மாவு பிசை மாதிரி பிசைங்க. கை நல்ல கை மேல தூக்கி காட்டுங்க. மறைச்சிருக்குது. மூஞ்சி கிட்ட காட்டுங்க. நல்லா மூஞ்சி கிட்ட வச்சு இப்படி பிணைங்க. முகத்துக்கிட்ட வைங்க கைய. இப்படி வச்சு பண்ணுங்களேன். பார்க்கணும் இல்ல, நான் பார்க்கணும் இல்ல. அதுதான் இப்ப நான் வச்சிருக்க பாரு, மாதிரி பண்ணுங்க. நான் வச்சிருக்க பாரு, மூஞ்சி தெரியக்கூடாது. கையை மறைங்க. கையால உங்க மூஞ்சியை மறைங்க. இப்படி திருப்புங்க. இப்படி திருப்புங்க. சூரியன் மாதிரி இப்ப நல்லா 5 வாரில காட்டுங்கப்பா. இதெல்லாம் எப்படி 10 நாளைக்கு முன்னாடி எப்படி இருக்கு, இப்ப எப்படி இருக்குங்க சொல்லுங்க. இப்ப பரவாயில்ல, ஈரத்தன்மை இருக்க மாதிரி தெரியுது. இப்ப எல்லாம் சொரியறதுக்கெல்லாம் சிரமமா இருக்கு. கை இங்க போகாது, கொஞ்சம் போகுது கையெல்லாம். இங்க இந்த பெருவரல இப்படி ஆட்டுங்க பாருங்க. இந்த பெருவரல இப்படி காட்டுங்க. பெருவரல இப்படி ஆட்டுங்க. இன்னும் நல்ல இந்த வரல இடது கை வரல இப்படி ஆட்டுங்க.
சொல்றாங்க இப்படிங்கிறாங்க பாரு, டேய் ஜெயிச்சுட்டா அப்படிங்க. அதுதான் இப்ப ஜெயிக்கிற 2 பேர்ல இப்படி காட்டுங்க. தம்ஸ் அப், இதுக்கு பேர் என்ன? இந்த இதெல்லாம் கூல் பாட்டில் தம்ஸ் அப் போட்டிருப்பாங்க, அதை வாங்கி வாங்கி குடிப்போம்ல, கொக்கா கோலா கலர்ல, அதுதான் அது. அப்ப இது வெற்றி நோக்கி போகுது. இதெல்லாம் நீங்க கற்பனை கூட பண்ண முடியாது. என்னது? கற்பனை கூட பண்ண முடியாது. எந்த பிசியோதெரபி வேலையாகாது. அந்த அப்புறம் எல்லாம் கோவம் தான் வருது. பிசியோதெரப்பியாவது, அப்புறம் ஆர்த்தோவாவது, புடலங்காவது. இவன் பேரு எம்எஸ் படிச்சுட்டு ஒரு கிளியும் கிழிக்க முடியும். எம்எஸ் படிச்சிருக்கிறான், எம்டி படிக்கிறான். கீதா நடந்துருவாங்க, சாதாரணமா நடந்து வாக்கிங் போக ஆரம்பிச்சிருவாங்க கீதா. அவங்க நொண்டி அடிக்க போறாங்க பாருங்க, சதரம் போட்டு தெல்லு விளையாட போறாங்க. அந்த 13 வயசுல பாவாடை கட்டிட்டு ஆப்ரேட் போட்டு விளையாட போறாங்க. அந்த மாதிரி விளையாட போறாங்க. அப்ப நீங்க 2 பேரும் விளையாடலாம். நம்ம தோட்டத்துக்கு போய் எல்லா பெண்கள் ஆண்கள் எல்லாம் போய் அங்க 1 ஏக்கரா வாங்கியிருக்கேன். நான் அதுல வந்து மரத்துக்கடியில மரம் வைக்க போறேன். வச்சதுக்கப்புறம் தெல்லு போட்டு விளையாட, அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி உலகத்தை காட்டு மண்டையில அடிக்கணும். என்னடா உங்க எம்எஸ், என்னடா என்னோட எம்டி, என்னடா உங்களுக்கு கிழிச்சிங்க நான் கேட்க போறேன். இதுக்கு ஆர்த்தோ, இது சாதாரண கிரானிக் டிசீஸுங்க. 13 ஆண்டா இருக்கு பாருங்க. மூஞ்சில பாருங்க, அவங்க சோகமே இல்லை பாருங்களேன். மூஞ்சில சோகம் இருக்கான்னு பாருங்க. நான் ஒரு 2 நாளா பாக்குறேன், ரொம்ப ஹாப்பியா இருக்கிறாங்க. எப்படி வந்துச்சு? ரொம்ப நம்பிக்கை. அவங்க சிறுநீர் சாம்பல்ல போயிருக்காங்க, நினைச்சு கூட பார்க்க முடியும். இப்படித்தான் டாக்டர் அர்னால்ட் டெகரேட்டுக்கு, ஜெர்மனி டாக்டர் அர்னால்ட் டெகரேட், இவர் தான் அர்னால்ட் டெகரேட், இவர் ஜெர்மனி டாக்டர். இவருக்கு வந்து சிறுநீர்ல அப்படியே பீட்ரூட் நேரத்துல எப்ப பாரு போயிட்டே இருக்கும். பீட்ரூட் சாப்பிட்டு மலம் வந்து சேகப்பா போகலாம், பீட்ரூட் சாப்பிட்டு சிறுநீர் வந்து ரோஸ் கலர்ல போகலாம், அது கரெக்ட். பீட்ரூட் அது குளோரோஃபில் இருக்கும், அது போகலாம். ஆனால் அவர் நோயிட்டு இருந்த கூட அதை இறைச்சி திங்கிறவரா, இறைச்சியும் பாலும் திங்கிறவர் தான். அப்படியே உடம்பு அழுகி போய் என்ன ஆயிடுச்சு, டீகம்போசிங்கா மாறிடுது. போய் சிறுநீர் வந்து அவ்வளவு சிகப்பா போகுது, நிறமா பல்வேறு வண்ணத்துல போகுது. பார்த்து அதேதான் இவங்களுக்கு சாம்பல் நேரத்துல போய் இன்னைக்கு தான் அவங்க நேரத்தை முந்தனத்தை தான் சாதாரண கண்ணாடி நேரத்துக்கு வந்திருக்கு. அப்ப எவ்வளோ இந்த ஸ்டீராய்டு, நீங்க சாப்பிட்ட ஸ்டீராய்டு, அத்தனை ஸ்டீராய்டு எங்க அவங்க கொஞ்சத்தை விஷமா போட்டிருப்பாங்க. எத்தனை ஸ்டீராய்டு அவங்க அடிச்சிருக்காங்க. 13 வருஷம் ரொமாட்டிக்னா எத்தனை ஹெவி டோஸ். என்னது? அப்பா நினைச்சு பாருங்க. இன்னைக்கு பாருங்க, அத்தனையும் அந்த சிறுநீர்ல பிரிஞ்சு பிரிஞ்சு போகுது. விஷத்தை பூரா அதுதான் அந்த ஏற்றுக்கொண்ட பலமான விஷம். அது அப்படியே படிங்க, படிங்க. உயிர் என்பது ஒரு சக்தி. உடல் விட்டத்துல இருந்து படிக்கிறாங்க. இந்த உடல் பல இயந்திரங்களின் கூட்டமைப்பு போன்றது. இவற்றுக்கான சக்தி உணவிலிருந்து கிடைக்கிறது. உணவுடன் தேவையில்லாத பல பொருட்களையும் நாம் உடலுக்குள் திணிக்கிறோம். இந்த விஷங்களை சாதாரணமாக உடல் அவ்வப்போது வெளியேற்றி விடுகிறது. கடுமையான விஷங்களை உடல் உடனடியாக வாந்தி மூலமாகவோ வயிற்றுப்போக்கு மூலமாகவோ முடிந்தால் வெளியேற்றி விடுகிறது. இந்த இடத்துல கொஞ்சம் நிறுத்தி படிக்கலாம். முடிந்தால் வெளியேற்றுகிறது, இல்லைன்னா என்ன ஆகும்? அதுதான் கலைநிலம். கலைநிலம் 13 ஆண்டு பெட். அதேதான் எல்லாத்துக்குமே. நீங்க தப்பிச்சிட்டீங்க, நான் தப்பிச்சிட்டேன், தயாளன் கருப்பு தான் பட்டி தப்பிச்சிட்டாரு, அவங்க மாட்டிக்கிட்டாங்க. புரியுதா? உயிரோட இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை கலைநிலா. நேரம் அவங்க பல முறை தற்கொலை பண்ற எண்ணத்துக்கு, தற்கொலை பண்ணலாங்கிற எண்ணத்தை வரைக்கும் அவங்க போயிருப்பாங்க. புரியுதுங்களா? சாதாரண நோய் தீர்லினா தற்கொலை என்னைக்குதான் வரும். அதுதான் இப்ப தற்கொலை என்ன வருமானம் வரவே வராது. ஏன்னா பசிதாகத்தை கட்டுப்படுத்த தெரிஞ்சுட்டு அவன் மரணம் அடைய மாட்டான். பாருங்களேன், வந்து 10 நாள் கூட ஆகல, ரெடி ஆயிட்டாங்க பாருங்க. எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்காங்க. ரொம்ப பிடிச்சிருச்சு எனக்கு. ஏடா இப்படித்தான் சொன்னதெல்லாம் செய்யறாங்க. இந்த லைட்டு செய்யன்னு சொல்லவே இல்லை. அவங்க நம்ம செய்யறத பார்த்தோன்னே செஞ்சு போட்டேன். எனக்கு ரொம்ப நம்பவே முடியல. என்னடா எவ்வளவு அறிவிடா அப்படின்னு. இவங்கள ப்ரொஃபஸர் மாதிரி வந்து பட்டை கிளப்பணும். இவங்கள தைரியம் வந்துடும், நல்லா படிக்கிறாங்க. அதுதான் இருக்கணும், அந்த மாதிரி தான் இருக்கணும். ஒரு ஆசிரியர் சொல்றது, இப்ப புள்ளி வச்சா கோலம் போட்டுறணும். புள்ளி வச்சா நம்மளும் ஒரு இளவும் தெரியாது. இதுல வேற கண்டுபிடிப்பு வேற. என்ன போய் ஒரு வாழவும் தெரியல, சாகவும் தெரியல, இங்கே வந்து பிச்சை எடுத்துட்டு இருக்க வேண்டியது. முருங்கீரைக்கு போய் பிச்சை எடுக்கிறது, காய்கறிக்கு போய் அவன் உண்டு வாழ்றவன் உற்பத்தி பண்ணி வாழ வேணும். அதுதான் விவசாயம். விவசாயம் என்ன தெரியுமா அர்த்தம்? வள்ளுவர் சொல்லுவாரு, உண்டு வாழ்வதை காட்டிலும் உழுது வாழ்கின்றவர் மேலானவர். மற்றவெல்லாம் பிச்சை எடுத்து வாழ்றவன். பணம் இருக்கிறவன் காய்கறி போய் கடையில் போய் வாங்கி திங்கிற அவன் கேவலமானவன் அர்த்தம். என்னது? எவன் ஒரு கீரையோ ஒரு காயோ பழமோ அரிசியோ கடையில போய் வாங்கி திங்கிறவன் மிக மிக கேவலமானவன் அர்த்தம். அப்படின்னா உலகத்துல எவனுக்கு அந்த தகுதி கிடையாது. எவனுக்கும். புரியுதா என்ன சொல்றது? கரும தயாளு புரியுதுங்க கரெக்ட் தானே நீங்க சொல்றது. ஏன்னா அது
நம்ம வந்து உழவு பண்ணி அதை எடுத்து சாப்பிடும் போதே அதோட கஷ்டம் என்னன்னு தெரியும். ஆஹ் ஆரோக்கியமும் அதுல கிடைக்கும். இவங்க புடிங்க மாதிரி சொல்றது, இவங்க புடிங்க மாதிரி நான் டயட்ல இருக்கிறேன், நான் புடலங்காயில் இருக்கிறேன், நான் பெருச்சம்பழத்தில் இருக்கிறேன், நான் லைட்டா ஃபைபர் தான் சாப்பிட்றேன். புடலங்க போய் போய் நாத்து நட்டி மரத்தை வச்சு உற்பத்தி பண்ணி அதுல பொறிச்சு திங்கிறத விட்டு போட்டு கடையில போய் ஆட்டிட்டு போய் கடையில வாங்கிட்டு வந்துடுறது. கடையில போய் ஆட்டிட்டு போய் கடையில வாங்கிட்டு வந்து திங்கிறது எனக்கு கேவலமா இல்ல? அதுக்கு பேர் பிச்சை எடுத்து வாழ்றதுன்னு அர்த்தம். புரியுதுங்களா? உண்டு வள்ளுவர் சொல்றாரு, உண்டு வாழ்ற கூட்டம் எல்லாருமே கேவலமா உண்டு வாழ்ற கூட்டம். என்னது? மானத்தோட வாழ்ற கூட்டம் உலகத்துல யாரும் கிடையாது. உண்டு வாழ்தல், அப்புறம் உழுது வாழ்தல், அப்புறம் தவம் செய்து வாழ்தல்னு பேரு. ஆக உண்டு வாழ்வதை காட்டிலும் உழுது வாழ்கின்றவர்கள் மேலானவர் சொன்ன அதே திருவள்ளுவர் தவம் செய்து வாழ்கின்றவர்களை தவறாக சொல்லவில்லை. நாம் தவம் செய்து வாழ்கின்றோம். அப்ப நம்ம பசி தாகத்தை கட்டுப்படுத்தலாம், உணவிலிருந்து விடுதலை அடைகிறோம். உணவிலிருந்து அப்ப நம்ம எந்த நிலைக்கு போயிடுறோம்? தவத்துக்கு போயிடுறோம். அதனாலதான் ரெண்டாவது மூணுமே சுயநலம் தான். அதாவது உண்டு வாழ்றது சுயநலம் தான். இந்த உணவு பழக்கத்துக்கு வரும்போதுங்க தினமும் ஒரு அரை மணி நேரமாவது தவம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணமே வந்துருங்க ஆட்டோமேட்டிக்கா. அதான் விஷயம். அதான் சார். சரி, இப்போ இந்த 3 சுயநலம் இருக்குது பாருங்க. உண்டு வாழ்றது உண்டு எதுக்கு வாழ்றீங்க? சுயநலத்துக்காக. இப்ப எதுக்கு திங்கிறாங்க? சுயநலம் தானே. உண்டு வாழ்றான், ஒருத்தர் தின்னுட்டு இருக்கான், எதுக்காக வாழ்றான்? சுயநலத்துக்கு தான். தன் உயிரை காப்பாற்றணுங்கிறது சுயநலம் தானே. இவன் திங்கிறதே சுயநலம், திங்கிறதே சுயநலத்துக்கு தான். சரி, ரெண்டாவது உழுது விவசாயி இருக்கான் பாத்தீங்களா? விவசாயி அவன் என்ன பண்றான்னா தனக்கு வேணுங்கிறத உற்பத்தி பண்ணி சாப்பிட்றான், அதுவும் சுயநலம் தான். அவன் அடுத்தவன் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. அடுத்தவன் கொடுக்கணுங்கிறது அவசியம் இல்ல. இப்ப நீ சம்பாதிக்கிற, நீ எதுக்கு அடுத்தவன் கொடுக்குற? 1.5 வயிற்றுக்கு நீ கடையில் வாங்கி திங்கிற. அதே மாதிரி உற்பத்தி பண்ணி அவன் வயிற்றுக்கு திங்கிறான். அப்ப 2 பேரும் சுயநலவாதிகள். சரியா? இப்ப நானும் சுயநலவாதி. என்ன உயிரை நான் தக்க வைத்துக் கொள்வதற்காகவும், நான் நீண்ட காலம் 100 ஆண்டு 200 ஆண்டு 300 ஆண்டு 1000 ஆண்டு உயிர் வாழ்வதற்காகவும் நான் இயற்கை ஆற்றல் எடுத்து வாழப்ப என்னுடைய சுயநலம் இது. ஆனா என்னுடைய சுயநலம் வந்து யாரையும் பாதிக்காது. யாரையும் நீருக்கு பாதிப்பு இல்லை. நீர் நிலம் காற்று பஞ்சபூதத்தையும் பாதிக்கிறேன். பஞ்சபூத கொள்கைக்கு நான் போயிடுறேன். அப்ப பஞ்சபூதம் என்னை காப்பாற்றும். அதுதான் என்ன நோக்கம். அதனாலதான் பட்டினி என்பது சிறந்தது. பட்டினியே கிடையாது. பசிதாகம் இல்லைன்னா பட்டினியே கிடையாது. பசிதாகம் இல்லைன்னா பட்டினி எங்க இருந்து வரும்? இந்த எனர்ஜி வந்துருது இல்ல. கல்யாண நிலாவுக்கு எனர்ஜி வருது. எனர்ஜி வருது. இப்ப எனக்கு எனர்ஜி வர்றங்காட்டி தானே இந்த போட்டு வாங்குறேன். எனக்கு மட்டும் ஒரு வினாடி ஆற்றல் குறைஞ்சதுன்னா நான் எதுக்கு இந்த வெங்காயத்துக்கு இந்த புத்தகத்தை படிக்கணும்? உடனே தீயில வச்சிருவேன். என்னது? அப்பவே தீயில வச்சு கறிக்குது பொய்ன்னு சொல்லிடுவேன். என்னது? பரிணாமத்தை எவனா பொய்ன்னு பரிணாமம் பரிணாமம் தெரியாதுங்க. 2000 ஆண்டுகளா இருந்ததை 30 ஆண்டுக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கிறாரு. அவர் 15 வயசுல 19 வயசுல ஆராய்ச்சி பண்ணாரு. கடைசியில் 50 எழுதியிருக்காரு ஒரு இடத்துல. எனக்கு 55வது வயதில் தான் திருவள்ளுவரை பற்றி புரிதல் வந்ததுன்னு எழுதுறாரு. 20 வயசுல சித்தர்களை பத்தி ஆராய்ச்சி பண்ணவரு 35 ஆண்டு அவருக்கு புரியல. என்னது? இதுக்கு ப்ராஜெக்ட் இன்ஜினியர், சாதாரண இன்ஜினியர் இல்ல, ப்ராஜெக்ட் இன்ஜினியர். லஞ்சம் வாங்க கூடாதுன்றதுக்காக பதவியை விட்டு வெளிவந்தாரு. இன்னைக்கு அத்தனை பேர் லஞ்சம் வாங்குற இருக்குதா? சரி, என்ன சொல்ல வரேன்னா, இந்த பலமான உங்களுக்காக இந்த புத்தகத்தை நான் படிக்கிறேன் பாரு. இந்த இடத்துல வருது பாருங்க, 145 பக்கம் மேல பாருங்க, 145வது பக்கம் மேல பாருங்க. என்ன எழுதியிருக்கான் பாருங்க. விஷம சாந்தி, அதாவது விஷம சாந்தின்னா வேற ஒண்ணும் இல்ல, விஷத்தை வெளியேற்றி ஓய்வு அடைதல்னு பேரு. அதுக்கு பேரு நச்சு அமைதின்னு பேரு. விஷம்னா நச்சு, சாந்தினா அமைதின்னு பேரு. அப்ப நச்சு அமைதி அடைதல், நச்சு அமைதி. நச்சுன்னா விஷம் வெளியே போய் அமைதி அடைதல். இது என்ன பண்ண தெரியுமா? சொறி, சிரங்கு, காய்ச்சல், தலைவலி, புண்ணு இதெல்லாம் வந்து நோய் மாதிரி காட்டி அந்த நோயின் மூலமாக தன்னிடம் சேர்ந்து விட்ட பழைய விஷயங்களை வெளியேற்றும். என்னென்ன விஷயம் சொல்றாரு பாருங்க, ரொம்ப கொடூரமானது. அதாவது விஷம சாந்தி காலத்தில் உடல் தன்னிடம் சேர்ந்து விட்ட பழைய விஷயங்களை, அதை அப்படியே படிங்க. 185 மேல படிங்க. இந்த காலத்தில் தேவை இந்த விஷம சாந்தி. படிங்க. உடல் தன்னிடம் சேர்ந்து விட்ட பழைய விஷயங்களை நீக்கி முடித்தவுடன் உடல் புத்துணர்ச்சி பெறுவதை நீங்கள் உணர்வீர்கள். கடந்த காலத்தில் நம் உடல் ஏற்றுக்கொண்ட மருந்துகள், ஸ்டெராய்டு போன்ற பலமான ரசாயனங்கள், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிவைரஸ்,
இன்சுலேஷன்ஸ் போன்றவை இந்த விஷம சாந்தி நாட்களில் உடலால் வெளியேற்றப்படுகின்றன. பல விஷம சாந்தி காலங்கள் தேவைப்படலாம். இது அடிக்கடி இருங்க, போது 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 நிறுத்துங்க. இத பல 100 முறை படிக்கணும் எல்லாரும். எத்தனை? 100 முறை படிக்கணும். நீங்க படிங்க பிறை, நீங்க படிங்க பிறை. பிறை படிங்க. இந்த விஷம சாந்தி. இருங்க நீங்க அக்கா இந்த படிக்கிட்டு நான் புக் எடுத்துட்டு வெளியே வந்துருக்கு. இந்த கதவை சாத்த வந்தேன். இந்த ஒரு 2 நிமிஷம் நீங்க படிங்களா? தயாளன் நீங்க படிங்க. கையில புத்தகம் வச்சிருக்கீங்களா தயாளன்? இல்லங்கய்யா, நான் வெளியில வந்தேங்க. சரி விடுங்க, நானே கலை நீங்க படிங்க. கலை நீங்க படிங்க. கலை. இந்த விஷம சாந்தி காலத்தில் உடல் தன்னிடம் சேர்ந்து விட்ட பழைய விஷயங்களை நீக்கி குடித்தவுடன் உடல் புத்துணர்ச்சி பெறுவதை நீங்கள் உணர்வீர்கள். கடந்த காலத்தில் தம் உடல் ஏற்றுக்கொண்ட மருந்துகள், ஸ்டெராய்டு போன்ற பலமான ரசாயனங்கள், ஆன்டிபயோட்டிக்ஸ், ஆன்டிவைரஸ், இன்சுலேஷன்ஸ் போன்றவை இந்த விஷம சாந்தி நாட்களில் உடலால் வெளியேற்றப்படுகின்றன. பல விஷம சாந்தி காலங்கள் தேவைப்படலாம். அப்படின்னா இருங்க. அப்படின்னா இது வரைக்கும் நீங்க சாப்பிடுற விஷயத்தை யார் எடுக்கிறது? அதெல்லாம் அப்போ மருந்தை கொடுத்து மருந்தை வெளியே எடுக்க முடியாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. மருந்தை கொடுத்து மருந்தை எடுக்க முடியாது. மருந்தை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் மருந்தே இல்லாத தண்ணீரை வைத்துக் கொண்டுதான் வெளியே எடுக்க முடியும். என்னது? எலுமிச்சஞ்சார சாப்பிட்டா, இந்த எலுமிச்சம்பழம் சாப்பிட்டாலும் எலுமிச்சம்பழம் சாறு சாப்பிட்டாலும் மருந்து வெளியே போகாது. இளநீ சாப்பிட்டாலும் வெளியே போகாது. சுத்தமா எலுமிச்சம்பழ சாரும் வெளியே போகாது. இளநீர் சாப்பிட்டாலும் வெளியே போகும். திரவாகாரம் சாப்பிட்டா எதுவுமே விஷம் வெளியே வேணா. திரவாகாரம் கூட விஷத்தன்மை உடையது. திரவாகாரம் அத்தனையுமே. அதனாலதான் உங்களை நீர் பயிற்சி 48 மணி நேரம் தூய நீர் அருந்துகின்ற பொழுது தூய நீரானது உள்ளே எந்த விஷத்தையும் அது செலுத்தாது. ரத்தத்திலையும் செலுத்தாது, குடல்லையும் செலுத்தாது. நல்லா புரிஞ்சுக்குங்க. தூய தண்ணி சேர்ந்து விட்ட விஷத்தை எடுத்துட்டு வருமே தவிர தங்கிட்ட எதுவும் இல்லாதனால எதுவும் செலுத்தாது. அதே எலுமிச்சரை சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, எலுமிச்சரை ஜீரணமாக வெளியே போகும். ஆனால் தங்கிட்ட இருக்கிற பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மேக்னீசு, கார்பன், போரானு என்னென்ன இருக்கோ அத்தனை தனிமிக அத்தனை விஷத்தையும் எலுமிச்சை படத்துல இருக்கிற அத்தனை விஷத்தையும் ரத்தத்துல செலுத்தி கெடுத்து குட்டிச்சு வராக்கிட்டு இருக்கா, அது வெளியே போகும். அதனாலதான் நீர் பயிற்சி செய்யுங்கன்னு சொல்றது. ஏன்னா இந்த மருந்தை மருந்தால் எடுக்க முடியாது. நீர் மருத்துவத்தின் மூலமாகத்தான் நீங்கள் 50 வருஷம் சாப்பிட்ட அத்தனை விஷத்தை வெளியெடுக்க முடியும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். திருப்பி சொல்லுங்க பாக்கலாம் கலைஞலா. நான் சொன்னதை திருப்பி சொல்லுங்க. அது வேற நான் என்ன புரிஞ்சுட்டீங்கன்னு ஒரு வரையில் சொல்றேன். என்ன சொல்ல வரேன்? ஏன் எலுமிச்சை சாறு வேண்டாம், ஏன் தண்ணீரை மட்டும் தூய் தண்ணீர் அருந்துங்கன்னு எதுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, எதுக்கு நான் சொல்லியிருக்கேன்? அதுலயும் சோடியம், உப்பு, பொட்டாசியம், உப்பு கலந்த இது இருக்குது ஐயா. அது கலந்து வெளியேறதுக்கு நேரமாகும். அதனாலதான் நீரை மட்டும் பருக சொல்றீங்க. நீரை பருகனாத்தான் உள்ளே சேர்ந்து விட்ட சோடியம், உள்ளே சேர்ந்து பலமான ஸ்டீராய்டுங்க, ரொம்ப கொடூரமானது. என்னது? ஸ்டீராய்டுகளை வெளியேற்றணும். விஷங்கள் எல்லாமே அப்பதான் வெளியில வரும். ஹெவி பாய்சன், பலமான விஷயம் ஹெவி பாய்சன் அர்த்தம். ஹெவி பாய்சன். ஆமாங்க. அந்த ஹெவி பாய்சன் வெளியே போகணும், ஆன்டிபாடி போகணும், ஆன்டிசெப்டிக் போகணும், ஹெவி இன்ஜெக்ஷன் போகணும். எல்லாம் உள்ள செலுத்தப்பட்டு இருக்கிறது. அதுதான் உள்ளே தங்கி இருந்து பல நோய்களுக்கு காரணம். உங்களுக்கு வந்து கை வலிக்கு திடீர்னு கை வலிக்காம போயிடும், திடீர்னு கால் வராம போயிடும், மூட்டி வலிக்காம போயிடும். பல நோய்கள் அப்படியே பெருகிட்டே போகும். முதல்ல ஒரு விரல வெடிச்சிருக்கும், அப்புறம் 4 விரல வெடிச்சிருக்கும், அப்புறம் கெண்டைக்கால் வெடிச்சிருக்கும், அது சேர்ந்துக்கும், முட்டையும் சேர்ந்துக்கும், கடைசி எல்லாம் சேர்ந்து நூற்றுக்கணக்கான நோய்களா மாறிவிடும். இதுதான் ஆன்டிபாடி செய்யற வேலை. இதுக்கு வந்து வெள்ளைக்காரனுடைய ஆராய்ச்சி முறை ரொம்ப 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 தவறானது. என்னது? அடிக்கடி தோல் பட்டை கொடுக்கும் ஐயா எனக்கு, ஃப்ரோசன் ஷோல்டர். அதுக்கு வந்து பெயின் கில்லர் தான் ரிலீஃப். 10 நாள் செஞ்சு தானா சரியா. ரொம்ப கொடூரமானது. ரொம்ப ரொம்ப பெயின் வெரி வெரி டேஞ்சரஸ். புரியுதுங்களா? அதை பயன்படுத்துறவங்களுக்கு கொடூர நோயெல்லாம் வரும். அதை யாரு பெயின் கில்லர் அதெல்லாம் வந்து உலகத்துல தடை செய்யப்பட்டது. நீங்க வலி வந்து அனுபவிச்சுதான் தெரியும். தடை செய்யப்பட்டது. பல லட்சக்கணக்கான மருந்துகள் ஐரோப்பா நாடுகள், அமெரிக்க நாடு தடை செய்யப்பட்டது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்தியாவில போறான் சாதாரண பொறிகள்ல வாங்கி திங்கிற மாதிரி வாயில் பொறிக்கடல டபக்கு டபக்குன்னு போடுற மாதிரி வாங்கி போட்டுட்டு இருக்கிறானுங்க. சாக வேண்டியதுதான். இது நல்லா வசதியா போச்சு. யாருக்கு? மருத்துவருக்கு நல்ல பிசினஸ்ங்க. நல்ல கோடி கணக்கில் ஒவ்வொரு மருத்துவரும் கோடி கணக்கு கொள்ளையடிச்சு மனுஷனை சாவடிக்கிறானு. புரியுதா? சாவடிக்கிறதா மருத்துவருடைய வேலையை. சாவடிக்கிறதா மத்திய அரசாங்கமே மனுஷனை சாவடிக்கிறதா. நீங்களே எந்த போல மத்திய அரசாங்கமே
எத்தனை பேர்த்த சாவடிக்குது. புரியுதுங்களா? கடைசியில இம்யூனிட்டி இல்லைன்றான். இப்ப வந்து இந்த கொரோனாவுக்கு எத்தனை பேர்த்த மருந்து போட்டு கொலை செஞ்சீங்க? எவனாச்சும் உண்மை பேசணும் இருக்கானா? கிடையாது. இப்பதான் மருந்து தடை செஞ்சிருக்கானுங்க. என்ன வெங்காயம் தடை செஞ்சு அத்தனை பேர்த்துக்கு பல லட்சம் பேர்த்த கொண்டு போட்டானுங்க. புரியுதா? மருந்து என்ன பண்ணும்? பூரா பெட்ரோ கெமிக்கல் பூரா கொண்டு அல்ல பல லட்சம் கோடி திருடிட்டு போயிட்டானுங்க. அவனும் சாவத்தாங்க போறான். அவன் வந்து அவனுக்கு அந்த மருந்து அவனுக்கு கேட்காது. கேட்ட சைனா மேல குற்ற சொல்லி புண்ணாக குற்ற சொல்லி எல்லாமே. இப்ப எங்க போச்சு அந்த கொரோனா? எங்க போச்சு? புடலங்கா எங்க போச்சு? அங்க இருக்கு இங்க இருக்கு, நான் போறான்ட்டு அது பாட்டு போயிட்டே இருக்கு. அதெல்லாம் வெளியிருந்து வரக்கூடியது. ஒரு விழுக்காடு, 2 விழுக்காடு, 5 விழுக்காடு வச்சுக்கலாம். ஆனா உங்களுக்கு எல்லாம் உள்ளதான பிரச்சனை. அப்ப உள் பிரச்சனை ஏற்பட்டுதான் நீங்க என்ன பண்றீங்க? மருத்துவமனையில தபமா கிடைக்கும். மருத்துவமனை பெருகிறது ஆரோக்கியமா? மருத்துவர் இந்த நாட்டுல பெருகலாமா? முதல்ல மருத்துவர்கள் இந்த நாட்டுல பெருகுனா அது என்ன? அது நல்லதுக்கா கெட்டதுக்கு அர்த்தமா? ஆமா, அதுக்கு போராட்டம் வேற. நீட்டுன்னு புடலங்காயின்னு போராட்டம் பண்ணிட்டு இருக்கானுங்க. நீட்டு படிச்சு எத்தனை பேர்த்த குணமாக்கிடுவ நீ? ஏற்கனவே குணமாக்காம நோய் வந்தா குணமாக்க முடியாதுன்னு மருத்துவமே சொல்லுது. இன்ஜெக்ஷன் பண்ணி சாவடிக்க சொல்லுது. நீ என்னடா நீட்டு படிச்ச அறிவாளி ஆவண வேணாச்சு? என்னங்க இது? ஒரே புரிதல். இந்த பசங்களுக்கு புரிதலும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. போராடுறானுங்க, ரைட்டு. அதுக்காண்டு நாடு நடுங்க. அதுக்கு காரணமே அந்த சோனா பாம்ஸ் தான். போட்டாரு பட்னி, நடுங்கி போயிட்டானுங்க. காந்தி மாதிரி. அதுதான். ஆக இந்த பட்னி போட்டு சரியாத்தான் அது குணமாக்குது அப்படின்னா, பட்னி போடும்போது உடம்பு என்ன மாதுன்னா வெளியிருந்து சக்தி எடுத்துக்குது. அதான் விஷயமே. என்னது? அதனால உங்களுக்கு கிறுகிறுப்பு வர மாட்டேங்குது. இப்ப எனக்கு ஏன் குறுகிறுப்பு வர மாட்டேங்குதுன்னா, அது வெளியிருந்து நைட்ரஜன் டப்பு டப்புன்னு உறிஞ்சிக்குது. அது வந்து லேசர் மாதிரி உள்ள பூந்துக்குது. அது எவனும் கண்டுபிடிக்க முடியாது. எவன் பட்டினி போடுறானோ அவனுக்கு எனர்ஜி கிடைக்கும். அதனாலதான் இந்த மலத்துவாரத்தை சுத்தம் பண்றதுதான் நம்ம படாதுபாடு படுறோம். மலத்துவாரத்தை கீரை தான் சுத்தப்படுத்தும். என்னது? சுத்தமான கீரையும். ஆமா, கீரை கெட்டியா பிடிச்சிக்கங்க. நீங்க 2 நாள் நீர் பயிற்சி பண்ணிட்டு கொஞ்சோன்னு கடைசல் போட்டுட்டு கொஞ்சம் பேருக்கு அவ்வளோ அல்ல ரொட்டி துண்டா ரொட்டி துண்டு சாப்பிடுறது ரொம்ப அருமையா இருக்கும். ரொட்டி துண்டு சாப்பிடுறது, அது ரஸ்க்கு சாப்பிட்டா இன்னும் நல்லா இருக்கும். நல்லா எல்லாம் திண்டு பார்த்துட்டு தான் சொல்றேன். இதெல்லாம் வந்து என்னுடைய கண்டுபிடிப்பு தான். அதெல்லாம் இப்படி சாப்பிடுங்க அப்படி சாப்பிடுங்கன்னு. அது காலையில அது வெளிக்கு போயிடும். சரி, முடிச்சுக்கலாமா? இதுல இருந்து சந்தேகம் இருக்குன்னு பாருங்க. நாம் உடலில் சேர்த்து விட்டேன். அதுக்கப்புறம் படிங்க. நம் உடலில் சேர்ந்து விட்ட பழைய விஷங்கள் வெளியேற்றப்பட்டவுடன் நம் உடலில் ஏற்கனவே சரிவர வேலை செய்யாமல் இருந்த பல உறுப்புகள் புத்துணர்ச்சி பெற்று சரிவர வேலை செய்ய ஆரம்பிக்கும். வாழ்க்கை புத்துணர்ச்சி பெறும். அப்ப உங்களுக்கு எது சரிவர வேலை செய்ய சொல்லுங்க பார்க்கலாம். எது சரிவர வேலை செய்யல சொல்லுங்க. மூட்டுக்கு தான் ஐயா. கை மூட்டு, விரல் மூட்டு, கால் மூட்டு, மூட்டுகள் தான். இதெல்லாம் சரியா வேலை செய்யலாம். இதெல்லாம் வெளியில ஏற்பட்ட பிரச்சனை. இதெல்லாம் உயிர் உறுப்பே. நீங்க சொல்றதெல்லாம் உயிர் உறுப்பே கிடையாது. ஆனால் உங்களுக்கு அது பெருசா தெரியுது. ஆனால் உங்களுக்கு எது பெருசா தெரியுது? இந்த கை கால் வரல, கால் வரல அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அது உயிர் உறுப்பே கிடையாது. என்னது? உயிர் உறுப்பே கிடையாது. நாங்க சொல்றது உள்ளே இருக்கிற கணையம், கல்லீரல், நுரையீரல், சிறுநீரகம், இதயம், இதெல்லாம் இரைப்பை, சிறுகுடல், பெருகுடல், மண்ணீரல், அப்புறம் கல்லீரல், பித்தப்பை, இதுதான் உயிர் உறுப்பு. அந்த உயிர் உறுப்புல இருக்கிற விஷயத்த எடுக்க 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 வெளியே இருக்கிற உறுப்புகளும் உள்ளே இருக்கிற உறுப்புகளும் இன்னும் பெயர் சொல்லப்படாத கண்டுபிடிக்கப்படாத பல உறுப்புகளும் சீரடையும். பெயர் வைக்காத கோடிக்கணக்கான திசுக்களுக்கு பெயர் வைக்க முடியாது. இதெல்லாம் இருக்குது. டிஎன்ஏன்னு பேர் வைக்கிறான். அந்த டிஎன்ஏங்கிற வேற ஒண்ணும் இல்லை. அது மரபணு. தமிழ்ல சொன்ன தூய மரபணு, அவ்வளவுதான். அந்த மரபணுவுல பிழைகள்லாம் சரி செய்யப்படும். பிழைகள், இது நோயை கொடு, இவனுக்கு புற்றுநோய் கொடு, இவனுக்கு தோள்பட்டை கொடு, இவனுக்கு சர்க்கரை கொடு, இவனுக்கு சாவ சொல்லு அப்படின்னு அது எழுதியிருக்கும். அந்த பிழையெல்லாம் சரி செய்யப்படும். பிழைகள்லாம் அந்த பிழைகள் தவறு திருத்தப்படும். இல்ல உங்களுக்கு சரியா வரல. தயானது ஒண்ணு ஒழுங்கா கேக்குது. பிறனது சத்தம் சரியா வரல. நீங்க 5G போன் ஒண்ணு வாங்கிக்கோங்க. 5G ஒண்ணு மாத்திக்கங்க. உங்களுக்கு 4G மாதிரி தெரியுது. அதை விட்டு தான் எடுக்குது. உங்களுக்கு 4G உடனே மாத்துங்க. வகுப்பு ஒழுங்கா கெட்டு போயிருங்க. உடனே போய் ஒண்ணு மாத்துங்க. கலைஞர் இல்லாத கூட சத்தம் போட்டுறேன் 5Gயோட வாங்கன்னு. சரி, இதே சந்தேகம் மாதிரி தான் கேளுங்க. மற்றபடி காலையில வழக்கம் போல பயிற்சி தொடங்க கலைஞர்ல.
நீங்களும் பிறையணிதல் நீங்களும் தொடங்குங்க. சரிங்களா? வச்சிடலாங்களா? நன்றி, வணக்கம். சரிங்க ஐயா, நன்றி, வணக்கம். நன்றி.